வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3228 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3200 பக்கமாக ஓப்பன் ஆகும்னு நினச்சோம். நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து சைடாகவே போயிட்டு இருந்து ஒரு மதியத்திலேருந்து மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து 3180 அப்படின்ற நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் மிகப்பெரிய சரிவை கொடுத்து 3108 வரைக்கும் வந்து 135 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்டு கிட்ட மார்க்கெட் வந்து சரிவு கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. திங்கட்கிழமை மார்க்கெட்டில் என்ன நினச்சிருந்தோமோ அது நேற்று நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுக்குன்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் ஹையாக ஓப்பன் ஆகிறனால மறுபடியும் மார்க்கெட் ட்ரெண்டு பிக் பண்ணணும்னு நினச்சோம். அது தவறான முடிவாக மாறி இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3150 120க்குள்ளே வந்தால் வாங்கலாம்னு நினச்சிருந்தோம். சரிங்களா? ஏன்னா அது ஒரு கரெக்ஷன் இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல பை பண்ணலான்னு நினச்சோம். கடைசி ப்ரைஸ் இப்போ அங்கே தான் ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இப்போ இது வந்து ஒரு ஈஸியான இடம் இல்லை, ஒரு குழப்பமான இடம். வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு. ஏன்னா நேற்று மார்க்கெட்டோட செல்லிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய செல்லிங் ஒரே நாள் நடந்ததுனால மார்க்கெட் அதோடைய லாங் டேர்ம் ட்ரெண்டான டவுன் ட்ரெண்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுமா, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு குழப்பம் வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கேலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 2 மணி நேரம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கான்ட்ராக்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 3400 தொடர் சரிவை கொடுத்து 2740 வரைக்கும் வந்திருக்கு. இதே கான்ட்ராக்ட் தான் 40 வந்து திருப்பி 3100 வரைக்கும் வந்திருக்கு. திருப்பி சரிவை கொடுத்து திருப்பி 3100 பக்கம் வந்து திருப்பி ஒரு சரிவை கொடுத்து இப்போ அதெல்லாம் உடைச்சி 3240 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. சரிங்களா? இதுதான் நடந்த சம்பவம். அப்படி நம்ம வச்சு பார்த்தோம்னா படிப்படியாக மார்க்கெட் மேலே போக லோ அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸான 3100 உடைச்சி மார்க்கெட் மேலே போயிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட செல்லிங்கை மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்ஷனாக இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? ஏன்னா 2800 படிப்படியாக மேலே போன மார்க்கெட் வந்து ஓரளவு எங்கே இருந்து இறங்குச்சோ அது பக்கமாகவே போகிறப்ப இந்த மாதிரி ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்தது. அது நேற்று நடந்திருக்கு, பரவாயில்லை. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல செல் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல செல் பண்ண முடியாது. பை பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்த பிக் பண்ணி பை பண்ணுறதுன்னா 3100 3120. ஏன் இந்த இடம் அப்படின்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. சரியா? ஜூலை 4 ப்ரைஸ் தொட்டோன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஜூலை 20 ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இப்போ இது சப்போர்ட்டாக மாறணும். அப்படி சப்போர்ட்டாக மாறலை அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்டை தொடர்ந்து 3000 உடைச்சி மார்க்கெட் இன்னும் ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுக்கும் க்ரூட் ஆயிலில். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 3000 இவ்வளோ தூரம் கீழேருந்து மேலே அனுப்பின ஆளுங்கள்லாம் இந்த 3100 சப்போர்ட் கொடுத்து ப்ரைஸை மேலே நிற்க வைக்கணும். இதுதான் கீயான ஒரு ஏரியாவாக இனிமேல் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை ஏன் செய்கிறோன்ற அர்த்தமாவது புரிஞ்சுருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ என்னென்னா 2 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் வச்சு பார்த்துருக்குறோம். ஒரே நாள் சரிவை இப்படி பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரியல. ஆனால் மொத்தமாக பார்க்குறப்ப இது ஒரு கரெக்ஷனுக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாமே இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து நம்ம பை பண்ணலாம். க்ரூட் ஆயிலில் 3900 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னா 3100 சப்போர்ட் கொடுக்குதா அப்படின்றத முழுமையாக பரிசோதனை செய்கிறதுக்காக தான். ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக 3160க்கு மேலே இன்றைக்கி நமக்கு க்ளோசிங் கிடைக்கும். இது க்ளோசிங் 160க்கு மேலே க்ளோசிங் கிடைச்சதுன்னா பையர்ஸுக்கு பாசிட்டிவான விஷயம். அப்படி இல்லை 3100க்கு மேலே போகலை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான் பையர்ஸுக்கு. மறுபடியும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் அந்த ட்ரெண்டை பிக் பண்ணணும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.